என்னமா எங்க யாரையும் காணோம்? இல்லைங்க, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. தோட்டத்துக்கு போயிருக்காங்களோ என்னவோ. ஆமா. ஓ, இந்த பொம்மையை கூட காணமே. யார் எடுத்தா? குட்டிச்சாத்தானா? குட்டிச்சாத்தா எங்க இருந்தாலும் வெளியே வந்துரு. எனக்கு மோகினியை தெரியும். அவளை கூப்பிட்டா உண்மையை சொல்லிடுவா. மோகினி எங்க இருந்தாலும் குரல் கொடு. அது எந்த தேவதையின் குரலோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அது எந்த தேவதையின் குரலோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது. அது எந்த கைகள் தந்த ஒளியோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது. அது எந்த கைகள் தந்த ஒளியோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அது எந்த தேவதையின் குரலோ? மந்திர கனிகள் மழலை என்றொரு தோட்டம். மாளிகையில் ஒரு மதி வந்தது. அது எந்த வானத்து மதியோ? மாளிகையில் ஒரு மதி வந்தது. அது எந்த வானத்து மதியோ? மாயமாக ஒரு ஒலி வந்தது. அது எந்த ஆலயத்து மணியோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அது எந்த தேவதையின் குரலோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது. அது எந்த கைகள் தந்த ஒளியோ? வந்தனன் கண்ணன் கண்கள் தூங்காத இரவு. கங்கையிலே புது புனல் வந்தது. அது எந்த மேகம் தந்த புனலோ? கங்கையிலே புது புனல் வந்தது. அது எந்த மேகம் தந்த புனலோ? மங்கையிடம் ஒரு அனல் வந்தது. அது எந்த மன்னன் தந்த அனலோ? ஒரு குரல் வந்தது. அது எந்த தேவதையின் குரலோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது. அது எந்த கைகள் தந்த ஒளியோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அது எந்த தேவதையின் குரலோ? லலிதா, சொல்ல மறந்துட்டேன்.
டெலிகிராம் வந்திருக்கு. நாளைக்கு சந்துரு வெளியூர்ல இருந்து வரலாம். உங்க அப்பா நாளைக்கு ஊருக்கு வர்றாண்டாலிங். நீங்களா ஏடி பூக்காரி லேட் ஆயிட்டா அதனாலதான் வர முடியல. கரெக்டா ஒரு விழா வச்சுக்கடி. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னடி ராஜா கோவம்? பின்ன என்னமா நீங்க முதல்ல என்ன தொட்ட போது நீங்க என்ன சொன்னீங்க? அவசரத்துல 1000 சொல்லி இருப்பேன். அதெல்லாம் ஞாபகமே இல்ல. என்னடி செய்ய சொல்ற? எனக்கு ஒரு பொண்ணு சனியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை ஏதாவது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தள்ளி உள்ளான்னா நடக்கலையே. இந்தாங்க இந்த மழுப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் மதுரக்காரி. அப்படி இப்படி மோசம் பண்ணி நான் நினைச்சீங்க நான் பத்திரக்காளியா மாறிடுவேன். நான் கூட நான் திருச்சிக்காரன். இந்தாங்க அங்க ஏதோ பூனை உருட்டுது அதுக்கு போய் பயந்துட்டு. பூனையா? நான் பயப்படல. பயந்தா இவ்வளவு தூரம் வச்சிருப்பேனா? ராக்கு முருகா, எஜமா ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பிச்சிட்டியா? அப்பவே அனுப்பிச்சிட்டாங்க. சந்திரையா இப்ப வந்துருவாரு. அப்பாவை ரிசீவ் பண்ண தயாராயிட்டியா? குட் மார்னிங் பா. அவாரி சந்துரு, பிரயாணம் எல்லாம் எப்படி? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா பெரியப்பா கிட்ட அம்மா வேணும்னு கேட்டேன். உடனே ஒரு அம்மா கூட்டிட்டு வந்தாரு. அது யார் தெரியுமா? அதோ அப்பா வாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம். பாஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறேன். பல புது விஷயங்களை பேசணும். வேணாம் சந்துரு, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு வா. கொஞ்சம் இருப்பா. அம்மா வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. நீ அப்பா கூட போம்மா, நான் அப்புறம் வரேன். நீ இப்பவே வரணும். நான் உன் கூட தான் இருப்பேன். அவங்களுக்கு வேலை இருக்கு, சொல்ல பண்ணாதவா. அம்மா அங்கதான் நான் வீட்டுக்கு வருவேன். வாமா. இந்த பிடிவாதம் இன்னும் ஒண்ணு விட்டு போறியா? வரப்போறியா இல்லையா? சந்துரு, என்னது கெட்ட பழக்கம்? என் குழந்தைய மிரட்டுறேன். லலிதா, குழந்தையை சமாதானப்படுத்தி வீட்டுல கொண்டு போய் விட்டோம். அப்பா பார்த்த உடனே குழந்தை பெரியப்பா போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம போயிடுச்சு. சீச்சி, அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? இல்லைங்க எஜமா, அன்பு காட்டுறதுல குழந்தையாவது பெரியவங்களாவது. நீங்க அன்பை விலை கொடுத்து வாங்கிடலாம்னு பாத்தீங்க. அது முடியாதுன்னு அந்த குழந்தை காட்டிட்டு போயிடுச்சு. எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்க. உங்க அன்பு எல்லாரும் மேலேயும் மழையா பெய்யுது. ஆனா உங்க மேல அன்பு காட்டு, உங்க மேல பிரிய வைக்க உங்களுக்கு சொந்தமா ஒருத்தர் இல்லாம போயிட்டாங்களே. அப்படி ஒருத்தர் என்னைக்கு வரப்போறாங்களோ, இந்த வீடு என்னைக்கு நிறைய போகுதோ. எடுக்க கூடாதுமா. அப்பாதான் சொன்னாரு இதெல்லாம் உன்னோட தானே. அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்க, ஒரு நாளைக்கு வருவாங்கன்னு சொன்னாரு. அதான் வந்துட்டியம்மா, கட்டிக்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லம்மா செல்வி, அது என்னது இல்ல, ஒன்னதான் நீ மறந்துட்டா. கட்டிக்கம்மா, நீ இத கட்டிக்கலன்னா நான் வேண்டாம்மா வேண்டாம், அழாத அழாத.
லலிதா லலிதா அம்மா இன்னும் வரலைங்க எஜமா. காலையில போனவளா இன்னும் வரல. செல்வி அவளை விட்டுருக்க மாட்டான். அம்மா 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 இப்பதான் அழகா இருக்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம இதை நீ கட்டிக்கணும்னு அழுவேன்னு அடம் பிடிச்சா. அதனாலதான். ஆமாப்பா நான் தான் கட்டிக்க சொன்னேன். நீதானே சொன்ன இது அம்மா படம்னு. ஆமாமா நான் தான் சொன்னேன். இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த குழந்தையின் சந்தோஷம் தான் என் வாழ்க்கை. நீங்களும் வாசம் செய்த உதவியை என்னால மறக்கவே முடியாது. அடடே இருட்டி போச்சே. அப்ப நான் கிளம்புறேன். நீங்க தனியா போவானா? நானும் துணைக்கு வரேன். பரவாயில்லைங்க, நான் போயிடுவேன். செல்வி சமத்தா இருக்கணும். நான் போயிட்டு காலையில வரேன். எங்க போற? மறுபடியும் என்னை ஏமாத்திட்டு சாமி கிட்ட போக போறியா? நான் விட மாட்டேன். இல்லம்மா, நிச்சயமா காலையில வந்துடுறேன். இங்கதான் இருக்கணும். இல்லம்மா, ராத்திரி நேரத்துல நான் இங்க இருக்க கூடாது. சாமி போச்சு பாரு. அப்ப என்ன சாமி கிட்ட கூட்டிட்டு போ. அப்படிலாம் சொல்லாதம்மா. ரொம்ப நாளைக்கு நீ மகாராசியா இருக்கணும். செல்வி சொன்னபடி கேட்கணும். அவங்க இப்ப போயிட்டு காலையில வந்துருவாங்க. கையை விடு. விடவே மாட்டேன். நீ விட போறியா இல்லையா? முடியாது. எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்காது. செல்லம் கொடுத்து திமிரு அதிகமா போச்சு. தெரியுமா? என்ன விட்டுட்டு போகாதம்மா. செல்வியும் சந்திரனும் என்னுடைய இரண்டு கண்கள். அவங்க நட்பும் பழக்கமும் கிடைச்ச பிறகுதான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே எனக்கு ஏற்பட்டது. அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். வாமா. அவளை இறக்கி விட்டு நீங்க போங்க. அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். ஏங்க குழந்தைய சும்மா அடிக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிச்சா என்ன செய்யறது? சின்ன பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? இவளை அழ வச்சுட்டு வந்தேன்னு பாஸுக்கு தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவார். இந்த பாருமா, கண்டுல அழக்கூடாது. இந்த பாரு, நான் இங்கேயே தான் இருக்க போறேன். அம்மா தான் நல்லம்மா, அப்பா தான் சிடுமூஞ்சி.